ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் IPBB. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். இந்தியா போஸ்ட்டோட அஃபிஷியல் பேங்க் இது. இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 3 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதிலே வந்து அசோசியேட் கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. டோட்டலாக வந்து 54 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா ஆனுவல் சேலரி 10 lakhs to 25 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த எல்லா ஜாப்ஸுமே எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுற போஸ்டிங்ஸ். ஸோ அதனால் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதோடு சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 May 2024. ஜாப் லொக்கேஷன் சென்னை, டெல்லி, மும்பை இந்த 3 பிளேஸில் இருக்குது. அப்ளை மோட் வந்து ஆன்லைன். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் PDFல இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சேலரி பார்த்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட்க்கு 10 lakhs per annum, கன்சல்டன்ட்க்கு 15 lakhs, சீனியர் கன்சல்டன்ட்க்கு 25 lakhs per annum இருக்கும். இது வந்து பேஸ்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறுது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட்க்கு 22 to 30 years மேக்ஸிமம், கன்சல்டன்ட்க்கு 22லேருந்து 40 years மேக்ஸிமம், சீனியர் கன்சல்டன்ட்க்கு 45 years வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த பேஸ்ட் ஆன் OBC, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 750 rupees, SC/ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 150 rupees ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ தான். ஸோ ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்டிங்கிறனால இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அதிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்க டைரெக்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 54 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இது IT ரிலேட்டட். ஸோ சாஃப்ட்வேர், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் போஸ்டிங்ஸ் இது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்கே இருக்குது. May 4 மார்னிங் 10 o'clock May 24க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏஜ் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த டோட்டல் வேகன்சிஸை வந்து கேட்டகரி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அசோசியேட் கன்சல்டன்ட்டில் மேக்ஸிமம் வந்து 28 போஸ்ட் வரைக்கும் இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ்டு, EWS, OBC, SC/STன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அதே போல் கன்சல்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21 போஸ்ட் இருக்குது. அதையும் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சீனியர் கன்சல்டன்ட்டில் ஜஸ்ட்டு 5 போஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது டோட்டலாக வந்து 54 போஸ்ட் இருக்குது. இதில் அன்ரிசர்வ்டு மட்டும் 27 போஸ்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டையும் வந்து தனித்தனியான பிளேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போ அசோசியேட் கன்சல்டன்ட்லேயே வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் வந்து தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதே அசோசியேட் கன்சல்டன்ட்டில் IT சப்போர்ட் அது வந்து டெல்லி, மும்பை, சென்னை அந்த 3 இடத்துலையும் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் அதில் வந்து IT சப்போர்ட் அதில் வந்து டோட்டல் வந்து 19 வேகன்சிஸும் டெல்லி, மும்பை, சென்னையில் இருக்குது. சீனியர் கன்சல்டன்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அது வந்து சென்னையில் மட்டும் இருக்குது ஒரு போஸ்ட்டு. அதே போல் மற்ற போஸ்டிங்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் இந்த டேபிளில் இருக்கும். இப்போ அசோசியேட் கன்சல்டன்ட்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் வந்து BE BTECல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, எலக்ட்ரானிக்ஸ் அல்லது MCA அல்லது BCA BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் வந்து கன்சல்டன்ட், பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட். அசோசியேட் கன்சல்டன்ட்டில் ஒவ்வொரு செக்டாராக பிரித்து அதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து காமனாக பார்த்திங்கன்னா இந்த BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், MCA, BCA BSc இது வந்து காமனாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் ஒன்றுக்கும் தனித்தனியாக மாறும், அதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. த பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷல் பி 3 years அண்ட் மேபி எக்ஸ்டெண்டட் ஃபார் ஃபர்தர் ஆஃப் 2 years. ஸோ டோட்டலாக வந்து 5 years வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ அதோட சேர்த்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ குரூப் டிஸ்கஷன் ஆர் ஆன்லைன் டெஸ்ட் ஸோ தேவைப்பட்டால் நடக்கும். ஃபைனலாக வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. பே அண்ட் அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டிசிக்னேஷனுக்கு ஏற்றாப்பில் அந்த ஆனுவல் சேலரி நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜில் பார்த்தோம். ஸோ அசோசியேட் கன்சல்டன்ட்க்கு 10 lakhs, கன்சல்டன்ட்க்கு 15 lakhs, சீனியர் கன்சல்டன்ட்க்கு 25 lakhs இருக்கும். சீனியர் கன்சல்டன்ட்க்கு மோர் தென் 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, சென்னையில் இருக்கும். பட் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 750யும், எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 150 ருபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதுதான் முக்கியம். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத பொறுத்து நீங்கள் எந்த ஜாபுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு PDF இருக்கும். அது வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கைட்லைன்ஸ் இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ இந்த PDF நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்கேன் பண்ணுற காப்பியோட சைஸு, ஃபார்மேட்டு அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் சைன் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டரில் இருக்கணுமா, இங்க் வந்து என்ன கலரில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இந்த பேஜில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரக்கான லிங்க் இங்கே இருக்குது. நம்ம வெப்சைட்லேயே அந்த லிங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த PDF இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபைலும் என்ன சைஸில் இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டு, டைமென்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதை வெரிஃபை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 54 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேலே வந்து IPPSோட அந்த லோகோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லாகின் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோட்டல் 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும். இதில் கேட்டத ஃபீல்ட்ஸில் இருக்க அந்த ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ, உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் அப்ளிகேஷன் ஃபீயை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபியூச்சரில் இன்டர்வியூ போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 24 May 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.